கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஐபிஎல் தொடர்ந்து 6வது நாளா ஐபிஎல் ரிவ்யூஸ், மேட்ச் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம சேனல்ல. இன்னைக்கு ரவுண்ட் 2, அதாவது எல்லா டீமும் ஒரு ரவுண்டு விளையாண்டுட்டு 2வது ரவுண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. கேகேஆர் vs SRH மேட்ச் முடிவடைஞ்சிருக்கு. அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் போல நம்ம அண்ணன் ஹெச்பிடி கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். நேத்து சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி 200+ அப்படின்னு நினைச்சோம், பட் வந்துருச்சு 200+. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரெண்டு சைடுமே ஒரு 200 போய் ஒரு 200 சேசிங் முதல் 2 கேம் மாதிரி அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது நடக்கல. பட் ஒரு ஸ்மால் எக்ஸைட்டிங்கான கேம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜில் ஜங்ஜக் செஷன்ல இருந்தே நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஜில் பிளேயர், வழக்கம் போல நீங்களே சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஜில் பிளேயர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இவருக்கு சொல்லுவேன். நான் ஒரு டிராவிஸ் தான் அந்த ஒரு டெம்பர்மெண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அவர் வந்து டெம்பர்மெண்ட் ஆரம்பிச்சு கொடுக்கலன்னா சன்ரைசர்ஸ் கூட கிராஸ் 200 வித் வே தே எண்டட் அப். அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்ததுல ரொம்ப முக்கியமானது டிராவிஸ் ஹெட் தான். ஏன்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்டார்டிங் வந்து அவர் வந்து எடுத்த உடனே டமால் டுமின்லாம் அடிக்கல. இவர் அடிச்சு கொடுத்த மொமெண்டமா அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னோட ஜில் பிளேயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவிஸ் ஹெட்டுக்கு நான் போயிடுவேன். உங்களோட ஜில் பிளேயர் ப்ரோ? என்னுடைய ஜில் பிளேயர் வந்து இந்த டைம் ஒரு லூசிங் சைட்ல இருந்து நான் எடுத்துட்டு வரேன். பிளஸிங் முசர்பானி அவர் வந்து என்னுடைய ஜில் பிளேயர். ஏன்னா அவருடைய இந்த பிரில்லியன்ட் பவுலிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நான் அந்த வேர்ல்ட் கப்ல இருந்தே பாத்துட்டீங்கன்னா வேர்ல்ட் கப் முன்னாடி இருந்தே பிளஸிங் முசர்பானியோட பவுலிங் எல்லாமே பார்த்திருக்கேன். வேர்ல்ட் கப்ல இருந்து குவைட் இம்ப்ரெசிவா இருந்துட்டு வராரு. நீங்க ஆஸ்திரேலியாக்கு எகெயின்ஸ்டா அவர் பவுல் பண்ணதா இருக்கட்டும், முதல் மேட்ச்ல இருந்தே அவருனால தான் ஜிம்பாப்வே வந்து ஒரு படி மேல போய் சூப்பர் 8க்கு வந்தாங்க. இந்த டைம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வந்து பிளஸிங் முசர்பானி முதல் கேமே எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தார் எகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். நீங்க அவர் போடுற பேஸ் பாத்தீங்கன்னா 96 km/h எல்லாம் போட்டு இருந்தாரு போன மேட்ச்ல. மும்பை இந்தியன்ஸ் எகெயின்ஸ்ட் 95, 98 இதுலயே தான் போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் அவர் போட்டது எல்லாமே இந்த ஸ்லோவர் பால்ஸ் தான். விக்கெட் எடுத்தது எல்லாமே இந்த ஸ்லோவர் ஒன்ஸ் தான். அதுவும் வந்து பெர்ஃபெக்டா போட்டிருந்தாரு. ஆக்சுவலா நீங்க ஸ்லோவர் பால்ஸ் நீங்க போட்டாலுமே சில பவுலர்ஸ் அடி வாங்கினாங்க இந்த சீசன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆப்போசிட் சைட்ல போட்ட டேவிட் பெயின். அவர் ஸ்லோவர் ஒன்னா தான் போட்டுட்டு இருந்தாரு, பட் அடி விழுந்துச்சு. பட் ஸ்லோவர் பால் போடுறதுங்கிறது ஒரு கலை. அது வந்து பெர்ஃபெக்டா பண்றது பிளஸிங் முசர்பானி, டிஜே பிராவோ, நேத்து லுங்கி கிடி போட்டாரு. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு அவர் போட்ட இந்த ஷார்ட் ஸ்லோவர் பால்ஸா இருக்கட்டும், பேட்ஸ்மேன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க பிக் பண்றதுக்கு. சோ அவர் வந்து இன்னைக்கு ஒரு லூசிங் சைட்ல என் பண்ணியிருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாரு. ஒரு ஸ்கோரை வந்து ஒரு 240, 250 பக்கம் போக வேண்டிய ஒரு ஸ்கோரை கேகேஆர் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான பங்கை ஆற்றுனது வந்து பிளஸிங் முசர்பானி நான் சொல்லுவேன். சோ என்னுடைய ஜில் பிளேயர் பிளஸிங் முசர்பானி. என்னோட இவரு வந்து ஜக் பிளேயர் வந்து நான் வந்து கேகேஆரோட கார்த்திக் தியாகி நான் சொல்லுவேன். நான் கார்த்திக் தியாகி ஈவன் தோ விக்கெட்ஸ் எடுக்கலைனாலும் எக்ஸ்பென்சிவா போனாலும் ஐ எம் பிட் இம்ப்ரெஸ்ட் வித் கார்த்திக் தியாகி. ஓரளவு அந்த கேகேஆர் சர்க்கியூட்ல என்னை பொறுத்தவரை பெஸ்ட் பவுலர் இப்போதே கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கார்த்திக் தியாகி, முசர்பானி தான். கார்த்திக் தியாகி அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்லோ பவுன்சர் எல்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்றாரு. அவர் பால் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸ் கொடுத்தா கார்த்திக் தியாகி கேன் பர்ஃபார்ம். மோர் ஓவர் அவர் வந்து ஆரம்பத்திலே வந்து ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 2020 எடிஷன்ல உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர்காக விளையாடும் போது பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா 4 ரன் டிஃபெண்ட் பண்ணாரு லாஸ்ட் ஓவர்ல. அதே கார்த்திக் தியாகி அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்ஜுரிஸ்னால அவஸ்தப்பட்டு இப்ப அவருக்குன்னு ஒரு நிலையான சான்ஸ் ஒன்று கிடைச்சி இருக்குது. அந்த சான்ஸை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணி பெரிய லெவலுக்கு அவர் போகணும். ஏன்னா ஒரு நல்ல டேலண்டட் பிளேயர். ஸோ என்னுடைய ஜங்க் பிளேயர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலா மாறிடுச்சு. நீங்க வந்து வின்னிங் சைட்ல இருந்து ஜில்லையும் லூசிங் சைட்ல இருந்து ஜங்கையும் எடுத்தீங்க. நான் வந்து வின்னிங் சைட்ல ஜில் சொல்லிட்டு இப்போ லூசிங் சைட்ல ஜில் சொல்லிட்டு வின்னிங் சைட்ல ஒரு ஜங்க் பிளேயர் நான் சொல்றேன். நிதிஷ்குமார் ரெட்டி. கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கலாம், பட் பேட்டிங்லயே ஆகட்டும் பவுலிங்லயே ஆகட்டும் முக்கியமான இடத்துல வந்து இந்த 2 இடத்துலயுமே பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி தான். இன்னைக்கு பேட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இம்ப்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடவுடன் ஒரு 3 விக்கெட்ஸ் போயிருச்சு. ஓகே, SRH 200 கிராஸ் பண்ணுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த டைம்ல கிளாசனோட ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு. லக்கா ஒரு சைடு ஃபேவரா இருந்துச்சு, பட் ஸ்டில்
அவர் அடிச்ச அந்த ஒரு 39 ரன்ஸ் அப்படிங்கிறது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருந்துச்சு. அதே மாதிரி பவுலிங்லயும் சரி, அவர் வந்த உடனே ஒரு 2 விக்கெட் கடன்னு எடுத்து கொஞ்சம் அந்த கேமை வந்து அப்படியே மாத்தி விட்டாரு. அதை கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த நெட் ரன் ரேட் சாரி ரெக்வயர் ரன் ரேட்டுங்கிற அந்த ப்ரெஷர் வந்து ஸ்லைட்டா கேகே சைடு இருந்தாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்த உடனே அப்படியே கேம் அப்படியே எஸ்ஆர்எச் சைடு மாறிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு அந்த ரெண்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு சைடுமே நல்ல ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி தான். அண்ட் ஆல்சோ பவுலிங்ல வந்து சூப்பர்வா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்க பழைய நிதிஷ்குமார் ரெட்டி இந்தியாக்கெல்லாம் ஆடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குவைட் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்க வந்து அவர் ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்ட்னு உள்ள கொண்டு வந்தீங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான பிளேயரா இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஆடும்போது இல்ல. பட் இப்போ நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பவுலிங்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ த்ரூ அவுட் த சீசன், இந்த சீசன் ஃபுல்லா எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு மெயின் அசட்டா இருப்பாரு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன், ஒரு தேர்ட் ஃபோர்த் ஃபாஸ்ட் பவுலரா அந்த ஒரு இடத்துல இருப்பாரு. ஸோ ஒரு 3-4 ஓவர் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலராகவும் நான் பாக்குறேன். ஸோ இந்த சீசனுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அவருடைய பவுலிங். என்னுடைய ஜங் பிளேயர் அவரு தான். அடுத்ததா சுமாரா பெர்ஃபார்ம் பண்ண ஜக்கு பிளேயர் யாரு? என்னோட ஜக் பிளேயர் வந்து ஒன்ஸ் அகைன் ஐ வில் கோ ஃபார் வருண் சக்கரவர்த்தி. இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி விக்கெட்லெஸ் தான் நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு சரியா தெரியல. இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி விக்கெட்லெஸ். ஆல்சோ அவருக்கு வந்து ஓரளவு எக்ஸ்பென்சிவா தான் போனார். எனக்கு சரியா நம்பர்ஸ் தெரியல. எனக்கு எத்த நம்பர்ஸ் வருண் சக்கரவர்த்தியோட நம்பர்ஸ் ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். வருண் சக்கரவர்த்தி 2 overs தான் போல் பண்ணார். 2 overs 31 for 0. அங்கே பாத்துக்கோ அந்த எந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் வந்து கட் பண்ணி விட்டாங்க எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் தெரியும். ஏன்னா பவர் பிளேயர்ல வந்தாங்க ஒரு விக்கெட் எடுக்கணும்னு. ஒண்ணு மட்டும் அவங்க புரிஞ்சுக்கினாங்க. தமிழ் கமெண்ட்ரி இன்னைக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க ஸ்டார்ட் சொல்லியிருந்தாங்க, அந்த வருண் சக்கரவர்த்தியை நீங்க வந்து டேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர்கிட்ட அந்த விக்கெட் ரவுட்டும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமியும் அதிகம் ஆகிடும். கரெக்டா புரிஞ்சுக்கின்னு அபிஷேக் சர்மா வச்சு வெளுத்துட்டாரு. முதல் ஓவரே 15 ரன் வந்துருச்சு. அவரு வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு முதுகெலும்பா இருந்து ஆகணும். வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் அவங்க 2 பேரும் கண்டெயின் பண்ண முடியலன்னா மேட்சுக்கு மேட்ச் இவங்களால 200க்கு மேல கொடுத்துக்கினே தான் இருப்பாங்க. 2வது மேட்ச் இந்த மேட்ச்ல 200 கொடுத்துட்டாங்க. அதுதான் இது நடக்கும். வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து ஃபார்முக்கு வராத வரைக்கும் கேகேஆருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னுடைய ஜக்கு பிளேயர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா கேகேஆர்ல இருந்தா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் சுனில் நரேன். சுனில் நரேன் நான் வந்து இன்னைக்கு போட்ட பவுலிங் வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கம்மி தான். 9.75 எக்கனாமில போல் பண்ணியிருக்காரு. 4 over 39. போன மேட்சுமே அவருடைய பவுலிங்ல போட்டு அடிச்சாங்க, இந்த மேட்சுமே போட்டு அடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, ரசலோட சேர்த்து இவரையுமே சுனில் நரேனுமே இந்த வருஷம் பெஞ்ச் பண்ணி இந்த வருஷம் அவர் டிராப் 2 பேர்த்தையுமே டிராப் பண்ணிட்டு வேற ஒரு ஆப்ஷனுக்கு பாத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நான் தோணுது. போன வருஷம் நல்லாதான் பண்ணியிருந்தாரு வித் போத் பேட் அண்ட் பால். இந்த இடத்துல நீங்க ஓப்பனிங்கும் பேட் பண்ணல, நீங்க டவுட் ஆர்டர் தான் இறக்க போறீங்க அப்படின்னா இன்னொரு சைடு பேலன்ஸும் கேகேஆருக்கு அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து பெஞ்ச்ல இருக்காங்க கேகேஆருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டிம் சைஃபர்ட் இருக்காரு, ரோமன் போல் இருக்காரு, பத்திரனா இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. ஒரு சூப்பரான பிளேயர் தான், ஒரு டிபெண்டபிள் பிளேயர் தான். ரொம்ப வருஷமா கேகேஆருக்கு சூப்பரா போல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல நான் வந்து பேலன்ஸ் வந்து அடி வாங்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இப்போ நீங்க நிறைய வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரோமன் போல நீங்க உள்ள எடுத்து ஆடலாம். அதே மாதிரி நரேன் இல்ல அப்படின்னா நீங்க இந்த டாப் ஆர்டர்ல யூ கேன் ஃபிட் டிம் சைஃபர்ட். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட சேர்ந்து அனுகுல் ராய் இருக்காரு போல் பண்றதுக்கு. அப்படிங்கும் போது 3 ஸ்பின்னர் ஆப்ஷன் தேவைப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுனில் நரேனையும் சேர்ந்து யூஸ் பண்றது மாதிரி இருக்கும். சுனில் நரேன் எல்லாருமே எப்படி சொல்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். போன மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல லைட்டா எனக்கு தோணுச்சு. இந்த மேட்ச்ல அவரை ஹிட் பண்ண விதம் அப்படிங்க பார்க்கும்போது இட்ஸ் நாட் தட் ஓல்ட் சுனில் நரேன் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதே மாதிரி அவருடைய பிளேஸ்னால ஓவர்சீஸ் பேலன்ஸ் டீமுமே கொஞ்சம் இம்பேலன்ஸா ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தட்ஸ் வை என்னுடைய ஜக் பிளேயர் சுனில் நரேனா இருக்காரு. இன்னைக்கு மேட்சோட கான்டெக்ஸ்ட்ல வந்து கண்டினியூ பண்ணுங்க. மேட்சோட கான்டெக்ட பொறுத்த வரைக்கும் கேகேஆர் கையில தான் மேட்ச் ஹோல்டிங்கே இருந்துச்சு இது வரைக்குமே, பவர் பிளே வரைக்குமே.
120 for 3 இருந்து கேகேஆர் என்டையர்லி ஃபம்பிள்ட் அவே. மிடில் ஆர்டர் சுத்தமா பிளீக்கா இருக்குது, ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி கணக்குல இருக்கிறாங்க மிடில் ஆர்டர். கெமரூன் கிரீனை எடுத்துன்னு வந்தீங்க, ஒரு பியூர் பேட்டரா வச்சிருக்கிறீங்கன்னா கெமரூன் கிரீனுக்குன்னு ஒரு ஐடியல் பொசிஷன் நம்பர் 3. அதுதான் நம்பர் 3யும் அவர் கொடுக்காம இன்னைக்கு ரகுவன்ஷியை கொண்டு வந்தீங்க. அவரோட பொசிஷனுக்கு நீங்க ஆட விட்டு பாருங்களேன். எதுக்காக இன்னைக்கு உடனே நீங்க ஷஃபிள் பண்ணணும்? ஆல்சோ இன்னொன்னு இல்ல, நான் அது வந்து ஒரு ஒரு மூவ், ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுகும் போது ஃபர்ஸ்ட் விக்கெட் ஹர்ஷ் தூபே தான் எடுத்தாரு. அவங்க வந்து எஸ்ஆர்எஸ் வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்பின்னர்ஸை வச்சே அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. 3 ஸ்பின்னர்ஸ் டீம்ல இருந்தாங்க. அதனால ஓகே, ஒரு இந்தியன் பேட்டர் ஸ்பின்னர் நல்லா ஹிட் பண்ற ஒரு பேட்டரா அங்கிஷ் ரகுவன்ஷியை அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் இந்த ஒரு ஷஃபிள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஐடியல் பொசிஷன் கேமரூன் கிரீனுக்கு நம்பர் 3 தான் இருக்கும் ஃபார் ஆல் அதர் கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு இவங்க ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்ல கேகேஆர் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்லாப்பியா இருக்கிறாங்க. அங்கிஷ் ரகுவன்ஷி, கேமரூன் கிரீன் அந்த ஓவர் ஃபுல்லாமே கட்சியில ரன் அவுட்ல தான் முடிஞ்சது. ரன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே லாட் ஆஃப் சான்சஸ் கொடுத்துக்கின்னு இருந்தாங்க. ஒரு கம்யூனிகேஷன் லேக் ஒன்று இருக்குது. அங்கிஷ் ரகுவன்ஷி கொஞ்சம் அதை வந்து அவர் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா அவரோட பார்ட்னர்ஸ் வந்து ரெண்டு முறையுமே ரகுவன்ஷி தான் சாக்ரிஃபைஸ் ஏரியால இருந்தாரு. கேமரூன் கிரீன் வந்து கிராஸ் பண்ணலைன்னா, கிராஸ் பண்ணியிருந்தாருன்னா இவரு தான் அவுட் அந்த டைம். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல ரகுவன்ஷி கொஞ்சம் அந்த ஒரு கம்யூனிகேஷன் இதை வந்து அவர் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா நல்ல மொமெண்டம்ல போயின்னு இருந்தாங்க. அப்போ கிரீனும் ரகுவன்ஷியுமே அந்த டைம்ல தேவையில்லாத விக்கெட் விட்டாங்க. அதே மாதிரி ரகுவன்ஷி அவுட் ஆனது தேவையில்லாத நேரம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஆள் இல்லாம மாட்டிக்கினாங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் எஸ்ஆர்எச்சோட பவுலிங் யூனிட் அவங்களோட பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் பக்காவா இருந்துச்சு. ஈவன் தோ தே ஹேட் a மிஸ் ஸ்லாப்பி ஃபீல்டிங். 10 ஓவர் வரைக்கும் எஸ்ஆர்எச் இந்த கேமுக்குள்ளே இல்ல. பால்ஸும் ரொம்ப ஸ்லாப்பியா இருந்தாங்க ஃபீல்டிங்ல. இஷான் கிஷனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரு. என்னையா பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் நேசமணி வந்து அவங்க கேட்பாங்க. இல்ல கேப்டனுக்கு வேண்டி கேப்பியா, போன மேட்ச் நீ தான் 2 மிஸ்ஃபீல்ட் விட்ட கீப்பர் நின்னு அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு டியூ வந்துருச்சு. இன்னைக்கு டாஸ் டைம்லயே கேட்டாங்க, ஹோம் கேப்டன் அஜின்கே ரஹானேட்ட கேட்டாங்க. ரவிசாஸ்திரி தான் டாஸ் போட்டாங்க. ரவிசாஸ்திரி தான் ரெப்பரா வந்தாரு. அவரு என்ன சொன்னாரு அப்படி அவர் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ அஜின்கே ரஹானே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டியூ ஒரு 7-8 மணிக்கு மேலேயே இங்க டியூ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த டியூவோட எஃபெக்ட் தான் அந்த மிஸ்ஃபீல்ட். ஆக்சுவலா ஹேட்ரிக் விக்கெட் பார்த்திருக்கோம், ஹேட்ரிக் சிக்ஸர்ஸ், ஹேட்ரிக் பவுண்டரிஸ், ஹேட்ரிக் ரன் அவுட்ஸ் கூட போன சீசன்ல நம்ம பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் பண்ணி. ஹேட்ரிக் ஆஃப் ஃபீல்ட் மிஸ் வந்து இந்த சீசன்ல இப்பதான் நான் பாக்குறேன் ஐபிஎல் வரலாற்றுலயே. அந்த மாதிரி டியூ வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அதெல்லாம் எப்படி சொல்றது, அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்எச். அந்த மேட்சை வந்து ஃபீல்ட் மிஸ் இருந்தாலுமே அந்த மேட்சை வந்து கம்ஃபர்டபுளா அவங்க வின் பண்ண முடிஞ்சது. நான் இங்க ஒண்ணு மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். 10 ஓவர் வரைக்கும் கையில இல்லாத ஒரு மேட்சை எஸ்ஆர்எச் எப்படி இழுத்து பிடிச்சதுன்றது வந்து டாக்டிக்கலா அவங்க கொண்டு போனது ஒண்ணு. இன்னொன்னு, ஐபிஎல்ல ரூல்ஸ் இருக்குது, 10வது ஓவருக்கு அப்புறம் பாலை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. எந்த அளவுக்கு யூஸ்டான ஓல்டு பாலோ அதுக்கேற்ற ஓல்டு பாலை நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. அந்த பால் சேஞ்சை கண்டிப்பா இஷான் கிஷன் பண்ணியிருப்பாரு. புது பால் நீங்க எடுக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு அந்த கிரிப் கிடைக்கும். நீங்க ஸ்லோவர் பால்ஸ் போடுறீங்க, கட்டர்ஸ் போடுறீங்க. ஏன்னா எஸ்ஆர்எச்சோட பவுலர்ஸ் பிரைமரியா வந்து உணர்கட்டா இருக்கட்டும், மலிங்காவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பேச எடுத்து போடுற ஆளுங்க தான். இந்த மேட்ச்ல ஹர்ஷல் பட்டேல் இல்ல. ஹர்ஷல் பட்டேல் இருந்திருந்தா அவ்வளவுதான், பால் வந்து அப்படியே மொல்ல வரும். அது டிராவல் ஆகி வர்றதுக்குள்ள நீங்க டீ ஷாட் வரலான்ற அளவுக்கு மொல்ல போடுவாரு மனுஷன். அந்த மாதிரி ஆள் இல்லாமையே இவங்க அது இது பண்றதுக்கு அந்த ஒரு டாக்டிக்கல் என்ன சொல்றது, அந்த ஒரு 10வது ஓவர்ல இருந்து அந்த ஒரு ரூல்ஸ் ஃபார்மட் வந்து எஸ்ஆர்எச்சுக்கு சாதகமா இன்னைக்கு போயிடுச்சு. அந்த ஒரு இல்ல அங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இன்னுமே கொஞ்சம் பிரீஃபா சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா, டியூ இருந்துச்சு அப்படின்னா பால் நல்லாவே வெட் ஆகும். நீங்க அந்த 10வது ஓவருக்கு மேல பால் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சேம் வேர் அண்ட் டேர் தான் இருக்கும் அந்த பால்ல. பட் உள்ள ஃப்ரெஷ்ஷா வெளியே இருந்து எடுத்துட்டு வர பால் வந்து அந்த ஒரு டியூ படாதனால வெட்டா இருக்காது, கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். அப்படிங்கும் போது இன்னுமே அட்வான்டேஜ். நீங்க சொன்ன அதே அந்த கிரிப் மேட்டர் தான், இன்னுமே வந்து கிரிப்பை பிடிச்சி போட முடியும். ஸோ சேம் அந்த பால் ஓல்டா இருக்கும், பால் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஹார்டா இருக்காது. பட் ஸ்டில் வெட்டான பாலுக்கும் நார்மலா இருக்க அந்த பாலுக்கும் வந்து உங்களுக்கு வெளியே இருந்து வர ட்ரையான பாலுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த டியூ கண்டிஷன்ஸ்ல ஃபார் எஸ்ஆர்எச்.
அடுத்தது இந்த மேட்ச்குள்ள போறதுல இன்னொரு ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. இந்த மேட்ச்குள்ள ரெண்டு டீம்ஸுக்குமே ஒரு மாதிரி மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி வீக்கா இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சரி, கேகேஆருக்கும் சரி. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஓகே, ஹேவிங் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் வந்து இன்னைக்கு அடிச்சு கொடுத்தாரு. ஏன்னா அனிகேத் கிட்ட எதிர்பார்த்தா அனிகேத் இன்னைக்கு அடிக்கல. ஆல்சோ சலீல் அரோராவும் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா சலீல் அரோரா ஒரு இந்த நடந்த முஸ்டாக் அலி டிராஃபில அதிக சிக்ஸர் அடிச்ச ஆளு. மும்பை இந்தியன்ஸ் ஆல் அவுட்டா அவங்களோட என்டையர் பஸ்ஸுக்கும் போன ஆளு. அந்த மாதிரி ஒரு ஐயா ரேட் பண்ண பிளேயர் இன்னமும் அவருக்குன்னு ஒரு சரியான ஒரு இது கிடைக்க மாட்டேது, ஒரு ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேது. ஸ்ட்ரகிள் பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. கிளாசன் இன்னைக்கு வந்து கிளாஸன் ஸ்டடி பண்ணாரு. கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த பார்ட்னர்ஷிப் ஸ்டடி பண்ணி கொண்டு போகலைன்னா இந்த கேம் வந்து குடா கிராஸ் 190 கீழே இருந்திருந்தா கேகேஆர் இந்த ஒரு ஃபம்பிள பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்லாம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்திருப்பாங்க. மோர் அண்ட் மோர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட் கிடைச்சிட்டு அதை கேபிட்டலைஸ் பண்ற அளவுக்கு ஒரு பிளானோட வந்தாங்க. இதே பிளான் தான் நாளைக்கு சிஎஸ்கேக்கும் உதவும். அது மட்டும் நான் சொல்றேன். சிஎஸ்கேவும் வேற வழி கிடையாது. நீங்க இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல போய் ஒரு ரன்ஸை போட்டுட்டு ஒரு 200 230 மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பவர் பிளேல நீங்க ஒரு 2-3 விக்கெட்டை எடுத்து அவங்க மேல ப்ரெஷரை போடுங்க. ப்ரெஷர் போட்டுட்டு மேட்சை வந்து உங்களால இழுத்து பிடிக்க முடியுதான்னு பாருங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தேவை பாயிண்ட் தான், ரன் ரேட்டை வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஆனா இப்ப சிஎஸ்கேக்கு அன்பார்ச்சுனேட்டா ரன் ரேட்டை அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு போன மேட்சால. எப்படி சரி கட்டி கொண்டு வர போறாங்கன்றது தெரியல. பட் பாயிண்ட் இருந்தா போதும், பாயிண்ட வச்சு நீங்க பிளே ஆஃப்ஸ் போய்க்கலாம். அதான் சிஎஸ்கே முதல்ல டார்கெட் பண்ணணும். கேகேஆர் பக்கம் வந்தீங்கன்னா கேமரூன் கிரீன் ரோல் என்ன, அத வந்து நீங்க வந்து சரியா நான் கேகேஆர்ட்ட போவோம். கேமரூன் கிரீன்ட்ட நான் எஸ்ஆர்ஹெச் என்ன கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ்ஆர்ஹெச் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பேட்டிங் ஆர்டரை சொல்லியிருந்தீங்க. நீங்க எஸ்ஆர்ஹெச் உடைய பேட்டிங் ஆர்டர் ஃபுல்லா கவனிச்சிங்களா? பிளேயிங் 11 11ல நம்பர் 10 வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, சலீல் அரோரா, அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அஷ்டூபே ஹி கேன் பேட், அதுக்கப்புறம் சிவாங் குமார் இன்னைக்கு வந்து கேப் வாங்கினாரு. அவருமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் தான். மத்திய பிரதேஷ் லீக்ல வந்து ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் டிஸ்பின் போடுவாரு, சைனாமேன் போடுவாரு. ஆல்சோ மத்திய பிரதேஷ் லீக்ல அவர் தான் ஓப்பனிங் பேட்டர் ஆடி இருக்காரு. ஒரு 92-48 ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு ஃபார் ஹிஸ் டீம். அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். டேவிட் பெயின் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஜெய்தேவ் உனத்கட் மட்டும்தான் ஒன்லி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேட்டிங் லெவல்ல வந்து ஜெய்தேவ் உனத்கட் மட்டும்தான் ஒன்லி நான் ஆல்ரவுண்டர். பட் அவருனாலே பேட்டை சுத்த முடியும், அவரும் வந்து வேல்யூபிளான ரன்ஸ் அடிக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா அவருனாலையும் சுத்த முடியும். சோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா போன மேட்சை விட இன்னுமே உக்கிரமா வராங்க. நாங்க வந்து எங்களுக்கு பவுலிங் ஒரு 4 ஓவர் இந்த மாதிரி ஒரு 3 ஓவர் 4 ஓவர் நாங்க கண்ட்ரோல் பண்ணி போட்டா போதும், பேட்டிங்ல 300 அடிச்சே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க 11 செட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. பட் அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஐ ஃபீல் லிட்டில் பிட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அந்த டாப் 4க்கு அப்புறம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மிடில் ஆர்டர்ஸே அப்படியே இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால மூழ்கி இருக்கு. எப்போ வேணா அனிகித் வர்மா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா போன சீசன் ஒரு சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க விட்டுலாம் அந்த இடத்துல அந்த மிடில் ஆர்டர்ல ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாக்கெல்லாம் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சலீல் அரோரா இப்பதான் 2 மேட்ச் விளையாண்டு இருக்காரு. ஹர்ஷ்டூபே போன சீசன்ல வந்தவர் தான். சிவாங் குமார் இன்னைக்குதான் வந்திருக்காரு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இன்எக்ஸ்பீரியன்ஸால எப்படி டீமே எப்படி சூழ்ந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல ரன்ஸும் வரல உங்களுக்கு பெருசா. கடவுள் அப்படியே விக்கெட்டை விட்டாங்க. அனிகித் வர்மா வந்தாரு, அவுட் ஆனாரு, சலீல் அரோரா போனாரு, ஹர்ஷ்டூபே வந்துட்டு போனாரு. இந்த கிளாசன் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணனாலதான் ஓரளவுக்கு ஸ்கோரே வந்துச்சு. ஒரு எஸ்ஆர்ஹெச் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க. நான் இன்னொரு விஷயம், டேவிட் பெயின் என்ன பண்றாரு அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம். பேட் கமின்ஸ் ஆப்வியஸ்லி இல்ல, அவருக்கு பதிலாக தான் வந்திருக்காரு. அப்படிங்கும் போது ஸ்லோ பால்ஸ் போட்டாரு. முதல் ஓவர்ல 25 ரன், பின்னாளுக்கு ஸ்லோ ரன்ஸ் போடுறாரு. நீங்க ஆப்போசிட் எண்ட்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளஸிங் முசர்பானி சூப்பர் ஸ்லோ ரன்ஸ் போட்டாரு. பட் இவர் போடுற எல்லா ஸ்லோ ரன்ஸுமே என்ன அடிப்பா பவுண்டரி சிக்ஸா அடி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸ்லாட்ல போடுறாரு. ஒரு காலத்துல டேனியல் சாம்ஸ் இருப்பாரு, இதே மாதிரிதான். ஆக்சுவலா போடுற பால் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பால்ஸ் போட்டாலுமே சில பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க, டைமிங் கிடைக்காது. பால் ஸ்லோவர் பால் நின்னு பர்ஃபெக்டா வருது, ஸ்லாட்ல நின்னு வருது, பின்னால சும்மாவே சுத்துவாரு.
இதுல போட்டீங்கன்னா பொழந்துட்டு போயிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 25 ரன், ஃபர்ஸ்ட் பால் மட்டும் சிங்கிள் ரஹானி தட்டி கொடுப்பாரு. அடுத்து ஒரு பவுண்டரி, சிக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 2 பவுண்டரி அடிக்கிறேன். ஐ திங்க் அந்த 24 ரன் அடிப்பாரு அந்த ஓவர், அந்த 5 பால்ல 2 6 3 4. 2 6 3 பவுண்டரி. எஸ், 24 ரன் போட்டு பொழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் கொஞ்சம் ஓரளவு கண்டெயின் பண்ணாரு டேவிட் பெயின். பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு அப்படிதான் ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா பிரைடன் கார்ஸ் இருக்காரு டீம்ல. உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர் ஹர்ஷல் பட்டேல் நீங்க ஆட வச்சுட்டு லிவிங்ஸ்டன் கூட நீங்க எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்க டிராப் பண்ணிட்டு சலீல் அரோராவோ இல்ல வேற ஏதோ ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்ணிட்டு லிவிங்ஸ்டன் ஆட வச்சீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷனும் ஆச்சு. அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல ஒரு இந்தியன் பிளேயர் நீங்க கொண்டு வரலாம். யூ கேன் பிரிங் ஹர்ஷல் பட்டேல் டைரக்ட்லி இன்டு தி 11, இந்த 11ல கொண்டு வரலாம். ஸோ அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. ஏகப்பட்ட ஹேண்ட்ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நீங்க எடுத்துட்டு வச்சிருக்கீங்க. பிரின்ஃபுல் ஹேங்கேன்னு ஒரு பவுலர் இருக்காரு. அதே மாதிரி ஒமாக்கர் டமாலேன்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருக்காரு. ஸ்பெல் கொஞ்சம் ராங்கா பண்ணிருப்பேன். பட் ஏகப்பட்ட பவுலர்ஸ் நீங்க இவரு ஒரு பேர் என்ன பவுலர் சிவமாவி இல்ல குட்டேரா இருக்காரு, சிவமாவி அவங்க வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்தியன் இதுலயே கிடைக்கும் போது ஆல்சோ கமிங் டு மெண்டிஸ் மாதிரியான ஒரு ஆம்பிடெக்ஸ்டர் ஸ்பின்னர்ஸும் நீங்க வச்சிருக்கீங்க. லைன் அவரை கூட ஆட வைக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நீங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் போது நீங்க ஸ்லைட்ல மிடில் ஆர்டர் ஃபுல்லா இன்எக்ஸ்பீரியன்ஸ் டேவிட் பெயின் மாதிரியான ஒரு பவுலர் நாங்க ஆல்ரவுண்டர் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆட வைக்கிறீங்க. ஏகப்பட்ட ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. இன்னைக்கு எதுவும் இந்த மேட்ச் தப்பிச்சிருச்சு, நீங்க வந்து பவுலிங் சூப்பரா போல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க இன்னுமே வந்து எஸ்ஆர்எச் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். அன்டில் பேட் கமின்ஸ் உள்ள வர வரைக்கும் எஸ்ஆர்எச் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு மேட்ச் வின் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கான்பிடன்ட் பூஸ்ட் கொடுக்கும் இஷான் கிஷனுக்கு. பட் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. நீங்க டீம்ல பாத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இல்ல, ஏகப்பட்ட பெரிய ஓட்டைகள் இருக்கு. WPL ஒரு ஆரஞ்சு ஆர்மி இப்படிதான் வின் பண்ணிட்டே வரும்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்துச்சு. யூபி வாரியர்ஸ் கடைசியில அந்த ஓட்டனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதேதான் இங்கேயும் இந்த ஆரஞ்சு ஆர்மிக்கும் பெரிய பெரிய கன்சர்ன்ஸ் டு பி அட்ரஸ்ட். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. அப்படியே நம்ம இதுல எஸ்ஆர்எச்சோட இம்பாக்ட் பிளேயர்ல வந்து நான் கொஞ்சம் சொல்லணும். எஸ்ஆர்எச்சோட இம்பாக்ட் பிளேயர்ல என்ன பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டை வெளியே எடுக்கிறது எனக்கு சரியா படல. சலீல் அரோரா வெளியே எடுத்து டிராவிஸ் ஹெட்டை ஃபீல்டுல வச்சிருக்கீங்கன்னு போது யூ கேன் ஹேவ் ஆப்ஷன். இதே மாதிரி ஸ்பின்னர்ஸை வச்சு நீங்க கொஞ்சம் கண்டெயின் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது யூ கேன் யூஸ் டிராவிஸ் ஹெட் ஆல்சோ. டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல ஹேண்டி பவுலர். கமிந்த மெண்டிஸ் நீங்க கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாதுன்ற போது டிராவிஸ் ஹெட்டை வச்சே நீங்க ஓட்டிக்கோங்களேன். ஏன் டிராவிஸ் ஹெட்டை சுத்தமா வெளியே எடுத்துடுறீங்க? நீங்க அபிஷேக் சர்மால ஒரு ஓவர் இல்ல, அபிஷேக்கே ஒரு ஓவர் யூஸ் பண்ணீங்க நடுவில், அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணலாமே டிராவிஸ் ஹெட்டை. ஏன்னா ஒரு ஹேண்டி பவுலரை கட் பண்ணிட்டு நீங்க கொண்டு போறதுன்றது உங்களுக்கு ரிஸ்க். ஏன்னா நான் எங்க பார்த்தேன்னா இன்கேஸ் சூப்பர் ஓவர் வருதுன்னா, ஏன்னா இது வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் வந்து சூப்பர் ஓவர் போன வருஷம் தான் பார்த்தோம். நம்ம அதிக சூப்பர் ஓவர்ஸ் பார்த்தோம். டிசி 2 ஆடினாங்களோ, டிசி 1 ஆடினாங்க. ஒரே ஒரு சூப்பர் ஓவர் ஆடினாங்க. ஒரே ஒரு சூப்பர் ஓவர் தான். இம்பாக்ட் பிளேயர் வந்ததுல இருந்து ஒரு சூப்பர் ஓவர் தான் ஆடினாங்க. அந்த ரூலை நீங்க கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா புரியும் எல்லாத்துக்கும். ஒன்னும் பெருசா எல்லாம் கிடையாது, சிம்பிள் தான். இப்ப நீங்க இம்பாக்ட் பிளேயர்ல நீங்க ஒரு பிளேயரை வெளியே எடுத்துட்டீங்கன்றது சப்ஸ்டியூட் கணக்கே தான், ஃபுட்பால் கணக்கே தான். ஒரு பிளேயரை நீங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல வெளியே எடுத்துட்டீங்கன்னா அந்த பிளேயர் நோ லாங் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட். ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, ஒரு UCL நாக் அவுட் மேட்ச் ஒன்று நடக்குது. நாக் அவுட் மேட்ச்ல நீங்க வந்து ஒரு பிளேயர் வந்து 73rd மினிட்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் 120 ஆனாலும் சரி, பெனல்டி ஷூட்டர் ஆனாலும் சரி, அவர் அதுக்கப்புறம் நோ பார்ட் ஆஃப் த கேம். அவர் இந்த கேம்ல இருக்க மாட்டார். நான் சிம்பிளா சொன்னா, இன்னைக்கு நீங்க டிராவிஸ் ஹெட்டை நீங்க எடுத்துட்டீங்க 4வது ஓவர்ல, மேட்ச் வந்து சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு. சூப்பர் ஓவர் காம்பினேஷன்ல டிராவிஸ் ஹெட் கிடையாது. அபிஷேக் சர்மா ஹவ் டு பிளே வித் இஷான் கிஷன். செகண்ட் சூப்பர் ஓவர் வந்துச்சுன்னு வைங்களேன், அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாருன்னா வேற இஷான் கிஷனோட சேர்ந்து கிளாஸ் வருவாரு. இவர் டிராவிஸ் ஹெட் எந்த ஒரு இதுனுமே நீங்க எடுத்துக்க முடியாது. பவுலிங்க்கு நீங்க யார இஷான் மலிங்கா கொண்டு வந்தீங்களோ அவரை தான் நீங்க பவுலிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்ற சிச்சுவேஷன்ஸையும் நீங்க யோசிக்கணும். இது வந்து கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு இன்டெப்தா இது வந்து ஓவர் திங்கிங் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதர் ஸ்போர்ட்ஸ் எனக்கு மைண்ட் வேற ஓரளவு பேசிக் திங்கிங்கா போகுது. எனக்கு மைண்டு இப்போ அங்கெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுட்டு ஜஸ்பிரீத் பும்ராவை இம்பாக்ட் சபா வெளியே எடுத்துட்டு அந்த மேட்ச் சூப்பர் ஓவர் போச்சுன்னா பவுலிங் போடுறதுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உண்மைதான்.
நீங்க உங்களுக்கு சூப்பர் ஓவர் போகாம போகணும்னு இப்ப மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல ஒரு கையில இருக்கிற மேட்ச் எப்படியா சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டா ஆப்னட் அப்படிதான் யோசிப்பாங்க, சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு ஸ்டார் பிளேயரை நீங்க ஹூக் பண்ணாதீங்க மேக்சிமம். இன்கேஸ் உண்மையிலே கிளாரிட்டி இல்ல இந்த பிளேயரை எடுத்தாதான் எனக்கு வந்து ஓரளவு பேலன்ஸ் இருக்குன்ற பட்சத்துல கொண்டு வாங்க. ஸ்டார் பிளேயர் ஹூக் பண்ணிட்டு இன்னொரு பிளேயர் கொண்டு வர்றதுக்கு சரியா படல. ஓவர் டு கேகே. நம்ம எஸ்ஆர்எஸ் பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டோம். எஸ், நான் ஷார்ட்டா கேகேஆர் முடிச்சிடுறேன். கேகேஆர் ஏகப்பட்ட ஆக்சுவலா கேகேஆர் தான் ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட எப்படி சொல்றது ஓட்டைகள் இருக்கு. ரைட் ஃப்ரம் தி பெரிய பஸ்ஸோட வந்தாங்க, பெரிய ஓட்டையும் இருந்துச்சு. ஓட்டைய வந்து அடைச்சப்ப நமக்கு ஓகே அடைச்சிட்டாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அதெல்லாம் சுந்தரா டிராவல்ஸ்ல இது குச்சியை வச்சு மறைச்ச கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா காத்துல எல்லாம் உழ ஆரம்பிக்குது. இப்ப ஓட்டை பெருசாதான் இருக்குது கேகேஆர். அந்த ஓட்டைகள் என்னென்ன அப்படிங்கிறது குயிக்கா நான் பாத்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு சுனில் நரேனுடைய பவுலிங் அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல இந்த சீசன். அதே மாதிரி பேட்டிங்ல நீங்க டவுன் த ஆர்டர் தான் இறக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரோமன் பவலே கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நீங்க அனுகுல் ராயும் வருண் சக்கரவர்த்தி 2 ஸ்பின் ஆப்ஷனா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிங்ல இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா ரோமன் பவல் கேன் ஹிட். அதனால வந்து அந்த இடத்துல ரோமன் பவல் நீங்க எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஓப்பனிங்ல டிம் சைஃபர்ட்டும் நீங்க கொண்டு வரலாம். டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் ஒரு நல்ல காம்போவா இருந்தாங்க இந்த வேர்ல்ட் கப். ஸோ அவங்கள கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஹர்ஷித் ராணா இல்லாத குறைக்கு நீங்க மதிஷா பத்ரனாவை எடுத்து கூட அந்த ஒரு இடத்துல பவுலிங் யூனிட்டை வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரச்சின் ரவீந்திராவும் இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா என்ன பொறுத்த வரைக்கும் சுனில் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் அவரு தான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலுமே எனக்கு மத்த 3 பிளேயர்ஸ் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்கன்னு தோணுது. அதே மாதிரி கேமரூன் கிரீன் எனக்கு அவரு நீங்க சொல்லிருங்க. ரச்சின் ரவீந்திரா வரணும்னா ரச்சின் ரவீந்திரா வந்து நரேனை ரீப்ளேஸ் பண்றதை விட ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவர் வந்து ரகானேவை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரகானே இல்லைன்னா இங்க கேப்டன் யாரு பெரிய கேள்வி வருது. ரிங்கு சிங்கை நீங்க கேப்டனா ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா ரிங்கு தான் வைஸ் கேப்டன் சொல்லியிருக்காங்க. வைஸ் கேப்டன் ஓகே, ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்துட்டாங்க. இப்ப நீங்க ரகானே இல்லாம போறதுன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியான டெசிஷனான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ரகானே இன்னமும் பிளே ஆஃப்ஸ்க்கு எல்லாம் கொண்டு வராரான்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் தடுமாறின்னு தான் இருக்கிறார். கேகேஆர் இந்த டெஸ்பரேட் ஹண்ட் ஃபார் த கேப்டன் நெக்ஸ்ட் சீசன். ரகானே வச்சு ரிங்கு சிங்கை வச்சு நீங்க எந்த அளவுக்கு காலம் தாழ்த்தினே இருக்க முடியாது. அடுத்த சீசன்ல எங்கேயாவது ஒரு கேப்டன் மெட்டீரியல் தள்ளின்னு வர பார்க்கணும். இல்லைன்னா இந்த சைக்கிள் நீங்க வந்து சாமிக்கு தான். எல்லாரும் மேட்ச் விடுவாங்க. அதான் நான் வந்து ஓகே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிளேயிங் லெவன் நம்ம எப்படி ரீடிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டிஸ்கஷனே நமக்கு இந்த கேகேஆர் ஃபுல்லா முடியும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டா. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்பனிங் வித் பின்னாலன் அந்த ரஹானே இந்த காம்போ ஓகேவா இல்ல எனி சேஞ்சஸ் நம்ம பண்ணணுமா? நம்ம ரஹானே தூக்க முடியாது அவசியம் இல்ல, சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லைன்னா ரஹானே திடீர்னு எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாரு. அவர் பவர் பிளே வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாரு. பவர் பிளே அப்புறம் தான் லைட்டா கொஞ்சம் இதுவாக. ஆமா, அதனாலதான் ரகானே ஃபின்னாலன் எனக்கு ஓகே. ஆலன் அஸ் இம்பாக்ட் சப்பு எனக்கு பெட்டர். ஏன்னா ரகுவன்ஷி டூயிங் கீப்பிங் வெல். ஓகே, அட் நம்பர் 3 நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேமரூன் கிரீன் தான் எப்போ வருவாரு, இன்னைக்கு வரல. ஒருவேளை கேமரூன் கிரீன் இப்போ பவுலிங் போடாத பட்சத்துல அவங்களுக்கு இன்னுமே டீம் இன்பேலன்ஸா தெரியுதா? ஒருவேளை பேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா why not they use ரோமன் பவல் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேள்வி. ரகுவன்ஷி அட் நம்பர் 3 நீங்க வந்து 4 and 5 அப்படியே 6ல வந்து நீங்க ரமன்தீப் இவங்க எல்லாம் வச்சு ஓட்டிக்கலாம். அப்படிங்கும் போது 5க்குள்ள நீங்க வந்து ரோமன் பவலை கொண்டு வந்துடலாம் உள்ள. ரோமன் பவல் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ கிரீனா ரோமன் பவலா? கிரீன் பவுலிங் போட்டாருன்னா கேமரூன் கிரீன் எனக்கு தேவை. கேமரூன் கிரீன் பவுலிங் போடல, எனக்கு வந்து டெத்துக்கு ஆள் வேணும். இருக்கு ரமன்தீப் சிங்கை ட்ரஸ்ட் பண்ணாங்க. ரமன்தீப் சிங் கிட்ட இருந்து இன்னமும் பெருசா வரல. We are not seeing the Ramandeep Singh we saw in 2024. அந்த ரமன்தீப் சிங் நம்மளால பார்க்க முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணின்னு இருக்கிறார். ரிங்கு சிங் அட் 5 டூயிங் த ஜஸ்டிஸ். ரிங்கு சிங் என்னை பொறுத்து 2 மேட்சுக்கு நல்லா ஜஸ்டிஸ் பண்ணிட்டாரு. நம்பர் 3 ரகுவன்ஷி எனக்கு வந்துட்டாருன்னா நம்பர் 4 ரோமன் பவல். அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. சப்போஸ் கிரீனை வச்சு நீங்க ஓட்டிக்கலாமோ. நம்பர் 3 and 4 கிரீனும் ரகுவன்ஷியும் வச்சே போயிட்டு 5ல எனக்கு இவரு இருக்கிறார், என்ன சொல்றது, 5ல வந்து ரிங்கு சிங். 6ல பவலை நான் கொண்டு வந்துருவேன். 3 ஸ்லாட் இங்கேயே முடிஞ்சிடும். எனக்கு ஒரே ஒரு ஸ்லாட் முசபானி மட்டும் வச்சுட்டு அப்படி நான் கொண்டு போலாம்.
நரேன் நீங்க ஆட மாட்டீங்க அப்படிதானே? எனக்கு இது ரொம்ப டஃப்பான கால். கேகேஆர் நரேன் வந்து நீங்க ஓவர் ரூலும் பண்ணவும் முடியாது. நரேன் நரேன் நம்ம நரேனே சேர்க்க வேணாம். நரேன் இருக்கட்டும். நரேன் வச்சுட்டு முசரபானி இல்லன்ற மாதிரி வச்சுப்போமே. அப்ப பவுலிங் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பவுலிங் முசர்பானி நல்லா போட்டிருக்காரு. நீங்க நல்லா போட்டிருக்க முசர்பானியை தூக்கிட்டு இது வரைக்கும் விக்கெட்டே இந்த சீசன்ல எடுக்காத நரேன் நீங்க கொண்டு வரீங்க. பிளஸிங் முசர்பானி பர்பிள் கேப் ஹோல்டர். அவர் எப்படி நீங்க வெளியே எடுக்க முடியும்? எனக்கு பவல் அட் நம்பர் 4 சரியா இருக்குமான்றதுதான் ஒரு சின்ன கேள்வி. பவல் 6 சொன்னீங்க. இப்ப பவல் இருந்தாருன்னா எனக்கு வந்து நரேன் தேவைப்படும். நரேன் வந்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். அப்ப நீங்க பவல் ஆர் கிரீன் ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஓகே பவல டிராப் பண்ணீங்க. அப்ப நம்பர் 6 உங்களுக்கு இவர் வந்துருவாரு, ரமன்தீப் வந்துருவாரு. ரமன்தீப் தான் நம்பர் 6. ரமன்தீப். நம்பர் 7 அன்குல் ராய். நம்பர் 8 இஸ் நரேன். ஓகே பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் நீங்க வருண் சக்கரவர்த்தி. இதுல ஒரே ஒரு கேள்வி. வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்து நல்லா பண்ணிட்டானே. ஆனா அனுகுல் ராய் இன்னைக்கு ஓரளவு நல்லா பண்ணிட்டாரு. அத இந்த ஃபார்ம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கின்னு வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா ஓகே, நரேனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பவலை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு காம்பினேஷன் பேலன்ஸ் ஓரளவு வரும். நம்பர் 6க்கு வந்து பவலும் வந்துருவாரு. இவங்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரிங்கு 4க்கு கூட நீங்க புஷ் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க புஷ் பண்ணிக்கலாம். ரிங்கு சிங்கே புஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போய்க்கலாம். 6 பவல் 7 வந்து இவர் வந்துருவாரு. யாரு? அனுகுல் ராய் வந்துருவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, பிளஸிங் முசர்பானி அண்ட் வைபவ். நரேன் இல்ல. இந்த பவல் வந்துட்டாருன்னா நரேன் கிடையாது. பவல் இல்லாம நரேன் இருப்பாரு. அப்ப ஏதோ ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்க உள்ள எடுத்துட்டு வரணும். ஆமா, கொண்டு வரணும். சோ இவர் இருக்காரு மனிஷ் பாண்டி. நம்ம கார்த்திக் தியாகியை மிஸ் பண்ணிட்டோம். கார்த்திக் தியாகி இந்த நம்பர் 12 இம்பாக்ட் பிளேயர் அந்த சேர்த்தா ஒரு 12 பேரா வருவாரு. ஆல்சோ கார்த்திக் தியாகி மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க இந்த மிடில். ஜஸ்ட் அ கைண்ட் ரிமைண்டர். இப்போ பாப்போம் கேகேஆர் வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அந்த பிளேயிங் லெவன் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இந்த பிளேயிங் லெவனே வந்து இன்னும் செட் ஆன மாதிரி எனக்கு தோணல. எஸ் அப்கோர்ஸ் அவங்க வந்து புது ஆக்ஷன், ஆக்சுவலா இந்த மெகா ஆக்ஷன் மாதிரி தான் அவங்க இந்த டீம் எடுத்துட்டு வந்தாங்க இந்த சீசன். அப்படிங்கும் போது செட் ஆகும், 2-3 மேட்ச் ஆகும். பட் எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ண எந்தெந்த இடத்துல சரியா வரலையோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு ஷஃபிள்ஸ் பண்றதுக்கான டைம் இன்னும் ஒரு 2 மேட்ச் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நல்ல காம்பினேஷன் செட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாப்போம் கேகேஆர் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் முதல் வெற்றி. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட ஓட்டைகள் அவங்க சைடும் இருக்கு. அடுத்த மேட்ச் இந்த 2 டீம்ஸும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு எப்படி வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் சேப்பாக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுறாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கம்பேக்கா இருக்கா இல்ல எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். முடிஞ்ச உடனே டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது HPDN கீகா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.